மாஸ்டருக்கு வணக்கம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். பாபுஜி மாஸ்டருடைய சகஜ மார்க்க பார்வையில் ராஜயோகத்தின் செயல்திறன். இந்த புத்தகத்துல மைய மண்டலம், கடவுள் மனிதனை தன் உருவில் படைத்தார். இந்த கருத்தை உலகத்துல இருக்கிற எல்லா மதங்கள், தத்துவங்கள், விஞ்ஞானங்கள் இது எல்லாமே பொதுவா ஒத்துட்டு இருக்காங்க. அதாவது கடவுள் மனிதனை தன்னை போலியே தன்னுடைய உருவத்திலேயே படைச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. இதோட அர்த்தம், கடவுளை மாதிரியே மனிதனை ஒரு சதையோடையும் எலும்போடையும் கை கால்கள் இது எல்லாமே இருக்கிற மாதிரியும் படைச்சிருக்காரு அப்படிங்கிறது இதனுடைய பொருள் கிடையாது. உண்மையிலேயே இயற்கை கிட்ட இருக்கிற எல்லா சக்திகள், இயக்கங்கள் இது எல்லாமே மனிதன்கிட்டையும் அதே வலிமையில இருக்கு அப்படிங்கிறத தான் இது குறிக்குது. ஒரு கவிஞர், உங்கள் தோற்றம் அன்பிற்குரியவரின் தோற்றத்தை ஒத்திருக்கிறது. உருவம், நிறம் மற்றும் அனைத்துமே அவருடையதை போன்றே இருக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ இதனுடைய அர்த்தம்ங்கிறது, கடவுள்கிட்ட இருக்கிற எல்லா சக்திகளும், ஆற்றல்கள், இயக்கங்கள் இது எல்லாமே மனிதன்கிட்ட அதே வலிமையில இருக்கு. இதுதான். அப்போ உண்மையிலேயே உலகத்தினுடைய மாற்றத்துக்காக, இயற்கையை சீர் செய்யணுங்கிற நோக்கத்திற்காக மொத்த பிரபஞ்சத்திற்கும் சேர்த்து இங்க கீழே இறங்கி வந்திருக்கிறவர் ஒரே ஒரு மகாபுருஷர். அவர் இந்த உலகத்தோட சேர்த்து எல்லா உலகங்களுக்குமான வேலைகளையும் எடுத்து செய்யறாரு. அந்த மகாபுருஷர் நம்மளோட ஸ்தூல சரீரத்துல இங்க இருந்தாலும் கடவுள் தன்மை எல்லா இடத்துலயும் வியாபித்திருக்கிற மாதிரி அவர் தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ப சூட்சும சரீரத்துல எல்லா உலகங்களிலும் எல்லா இடங்களிலும் சென்று இயற்கையினுடைய பணியை உண்மையான விதத்துல செஞ்சிட்டு இருக்கிறாரு. அந்த மகாபுருஷர் மையத்தோடு இரண்டர கலந்த நிலையில இருக்கிறவர். இயற்கையினுடைய அனைத்து சக்திகள், இயக்கங்கள், ஆற்றல்கள் இது எல்லாமே அவருக்குள்ள குடிக்கொண்டுட்டு இருக்கு அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்றாங்க. இப்போ அடுத்தது மையம் அப்படிங்கிற அந்த மண்டலம், பிரதேசம் மனித சரீரத்துல எங்க இருக்கு அப்படிங்கிறத பத்தி சொல்றாங்க. மையம் மனிதனுடைய மண்டையோட்டிற்கு பின்புறம், ஆக்சிபிடல் பிராமினன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற பிடரியில இருக்கு. அதாவது பின்னாடி அந்த குடுமி வைக்கிற அந்த இடத்துல அது இருக்கக்கூடிய பகுதியையும் மாஸ்டர் படம் போட்டு காமிச்சிருக்காங்க. இப்போ இந்த மையம் அப்படிங்கிறது உண்மையான சத்திய நிலையோடு தொடர்பு கொண்ட பிரதேசம். அதாவது இதுதான் உண்மையான சத்திய நிலை அப்படின்னு சொல்லப்படுறது. ஒன்றுமில்லாத தன்மை, பூஜ்ஜியம், நம்மளுடைய ஒட்டுமொத்த ஜீவிதத்திற்கே சாராம்சமா சொல்லப்படுறது. அப்படிப்பட்ட அது சரீரத்தினுடைய பராமரிப்பிற்கு தேவையான எல்லா சக்திகளையுமே தனக்குள்ள கொண்டுட்டு இருக்கு. இப்போ அந்த பிரதேசம் எப்படி இருக்கும்னு சொல்றாங்கன்னா, தலைமுடியை விட மெல்லியதா கூழ் மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. அதனுடைய நிறம் உதயகால சாம்பல் நிறம். அப்படி இல்லைன்னா அதை விட அதனுடைய மெல்லிய பிரதிபலிப்பு, அந்த மாதிரி ஒரு லேசான ஒரு நிறம்னு சொல்றாங்க. மண்டையோட்டிற்கு பின்புறம் இருக்கிற அந்த மையம், அதற்கு அருகாமையில உள்ளுரைந்த இயக்கத்தினுடைய சக்தியால வெளிவந்த மீன் முட்டை மாதிரி வடிவம் கொண்ட உயிரணுக்கள். அந்த உயிரணுக்கள் எல்லாமே திட வடிவத்துல காணப்படுது. அப்போ முதல்ல ஷோப் அப்படிங்கிற சலனத்துல பல முட்டைகள் உருவாக்கப்பட்டது. அந்த அதிர்வுல முதல்ல வெளிவந்த முட்டை அதுதான் தலைமை உயிரணு அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த தலைமை உயிரணு இந்த நாம வாழக்கூடிய இந்த உலகத்தோட நேரடியா சம்பந்தப்பட்டிருக்கு. அதற்கு அப்புறமா வந்த மற்ற முட்டைகள் எல்லாமே அதற்கும் இதே சக்திகள் இருக்கு. அதே மாதிரி எத்தனை முட்டைகள் இருக்கோ அத்தனை உலகங்கள் இங்கு காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஓரொரு முட்டையும் ஓரொரு உலகத்தை நிர்வகிக்குது. மையத்திற்கு அருகில இருக்கக்கூடிய தலைமை உயிரணு அதோட சக்தியோடையும் அதோடு கூடிய தொடர்போடையும் மற்ற முட்டைகள் எல்லாமே மையத்தை சுத்தி காணப்படுது. இப்போ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மாஸ்டர் நமக்கு சொல்லிட்டு, இதை அனுபவபூர்வமா மட்டும்தான் உணர முடியும், அறிய முடியும். வார்த்தைகளால ஒரு அளவுக்கு தான் சொல்ல முடியும். அதனால என்னால இந்த கருத்தை முழுமையா சரியா விளக்க முடியலையோன்னு சொல்லி நான் பயப்படுறேன். ஆனாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு இதை நான் விவரிச்சு சொல்லிட்டேன். இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு, மையம் எப்படி இருக்கு, எங்க இருக்கு, அதனுடைய நிறம் என்ன, வடிவம் என்ன, விசேஷ தன்மைகள் என்ன, இது எல்லாமே என்னுடைய அனுபவம், இயற்கையை ஆராய்ந்து பார்த்தது, இதன் மூலமா கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்கள். அது மட்டும் இல்லாம என்னுடைய மாஸ்டர் என்னை தயார்படுத்தின விதம், அவருடைய அருள்,
இதன் மூலமாக தான் எனக்கு இந்த அகப்பார்வைங்கிறது சாத்தியமாச்சு அப்படிங்கிறத சொல்லிட்டு இப்போ அடுத்தது மாஸ்டர் சொல்கிறாங்க, நான் கிட்டத்தட்ட பிரதானமான விஷயத்த முடிச்சுட்டேன். இப்போ கடைசியா இந்த மைய மண்டலம்ங்கிற அத்தியாயத்துல சரீரத்துல மைய மண்டலத்திற்கு கீழே இருக்கக்கூடிய வேறு ஒரு புள்ளி, அந்த புள்ளிய பத்தி இங்க நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த புள்ளி மையத்தினுடைய ஒரு பண்படாத ஒரு நிலை. இது எதிர்ச்செயல் புரியக்கூடிய ஒண்ணு. அதாவது இது அழிவு கண் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அழிவு கண் திறக்கப்படும் போது பெரும் அழிவுங்கிறது ஏற்படுது. அதாவது உலகம் சின்ன பின்னமாயி முற்றிலுமா அழிஞ்சு போயிடும். அதாவது மையத்திற்கு கீழே இருக்கிற அந்த ஒரு புள்ளிய உயர்ந்த நிலையில இருக்கிற யோகி செயல்படுத்த தொடங்கினாருன்னா இந்த உலகமே அழிஞ்சு சின்ன பின்னமாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த புள்ளி எங்க இருக்குங்கிறத நான் வெளிப்படுத்த போறது கிடையாது. ஏன்னா இந்த பிரதான விஷயத்தோட அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அதோட கூட அதை வெளிப்படுத்துறதுக்கு, அந்த புள்ளிய பத்தி சொல்றதுக்கு எனக்கு என் மாஸ்டர் கிட்ட இருந்து அனுமதியும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு, சுருக்கமா சொன்னாலும் இந்த விஷயத்தையும் சாத்தியமான அளவுக்கு விவரிச்சுட்டு, இருந்தாலும் இந்த புள்ளிய பத்தி ஆரம்பிச்சிட்டதுனால அந்த விஷயத்த முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு இதை பத்தி இன்னும் கொஞ்சம் விவரமா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, மைய மண்டலத்திற்கு கீழே இருக்கக்கூடிய அந்த அழிவுக்கண்கிற புள்ளி, இது மகாபாரத போரின் போது அந்த காலத்தினுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த அழிவுக்கண்கிறது ஸ்ரீ கிருஷ்ணரால போர்க்களத்துல 18 நாட்களுக்கு திறந்து வைக்கப்பட்டது. அப்போ அந்த டைம்ல கிருஷ்ணர் மாற்றத்தை கொண்டு வந்தாரு. அதே மாதிரி எதிர்காலத்துல இந்த உலகத்தினுடைய நன்மைக்காக அந்த புள்ளிங்கிறது மீண்டும் ஒரு முறை திறக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அந்த மகாபாரத காலகட்டத்துல சில சக்திகளால அப்ப இருக்கிற அந்த சூழ்நிலை ஒரு விஷமா மாறி இருந்தது. இத தெரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ணர் அதன் காரணமாக மகாபாரத போரை திட்டமிடுறாரு. போர் ஆரம்பிக்கிறதுக்கு 24 வருஷம் முன்னாடியே அந்த தீய சக்திகள், அந்த சக்திகளை அவர் தன்னுடைய மனோசக்தியால அழிக்க தொடங்கிட்டாரு. மகாபாரத போருக்கான காலம் வரும்போது போர்க்களத்துல வீரர்கள் நின்றுட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல அந்த நேரத்துல அவர் தன்னுடைய அழிவு கண்ணை திறக்கிறாரு. இப்போ இன்னைக்கான காலகட்டத்துல அந்த அளவுக்கு மோசமா இல்லைன்னாலும் அந்த மாதிரி ஒரு விஷத்தனமான அறிகுறிகள் இப்பயும் தெரிய வந்துட்டு தான் இருக்கு. அதே மாதிரியே எல்லா இடத்துலையும் இருள் சூழ்ந்திருக்கு. விஷ சக்திகள் பிரபஞ்சத்திற்குள்ள நுழைஞ்சிருச்சு. இந்த உலகம் மாற்றத்தை விரும்புகிறது. அப்போ அந்த மாற்றத்திற்கான வேலைகள் இயற்கையால யாரோ ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அந்த வேலைகளை மகா புருஷன் செஞ்சிட்டு இருக்கிறாரு. அப்போ இந்த தகவலையும் மாஸ்டர் நமக்கு சொல்றாங்க. ராஜயோகத்தின் செயல்திறனை இந்த புத்தகத்துல முடிஞ்ச அளவு நான் விவரிச்சு சொல்லியிருக்கேன். ஒரு தனி மனிதனுடைய விதியை வழிநடத்தி செல்லக்கூடியது ராஜயோக பயிற்சி முறை மட்டும்தான். மனிதன் அணுகக்கூடிய இறுதி நிலை வரை, அந்த மையம் வரை இட்டு செல்லக்கூடியது ராஜயோகத்தினுடைய செயல்முறை. அந்த அளவு முழுமையான பயிற்சி முறை அது. அப்போ அந்த பயிற்சி, அனுபவம், இதை எல்லாத்தையுமே நான் சொல்லதான் முடியும். உங்க எல்லாரையும் அதை கண்மூடித்தனமா நம்புன்னு சொல்லல. சரியான விதத்துல ஸ்ரத்தையோட பயிற்சி செஞ்சு நீங்களாகவே இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கும்படி தாழ்மையோட கேட்டுக்கிறேன். ராஜயோகத்துல சொல்லப்பட்ட பயிற்சி முறையை செய்யறதுக்கு வேற வழிமுறைகளும் இருக்கு. ஆனா இந்த புத்தகத்துல சொல்லப்பட்ட வழிமுறை உங்க எல்லாருக்குமே நல்ல பலன் கொடுக்கும்னு நான் உறுதியளிக்கிறேன். அப்போ அதுக்கு இதுல தேர்ச்சி பெற்ற, இந்த விஞ்ஞானத்துல தேர்ச்சி பெற்ற ஒருத்தரை நீங்க எல்லாருமே தேடணுங்கிறது என்னுடைய அறிவுரை. இப்படி உயர்ந்த நிலையில இருக்கிற ஒரு மனிதரை கண்டுபிடிக்கிறது சிரமம்னாலும் நிச்சயமா இந்த உலகத்துல அவங்க இருக்காங்க. அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு எளிய வழியை நான் சொல்றேன். அவர் சன்னியாசியா இருந்தாலும் கிரகஸ்தனா இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு மனிதர், அதாவது ஆன்மீக விஞ்ஞானத்துல உயர்ந்த நிலையை, இறுதி நிலையை அடைந்த மனிதர், அவர் பக்கத்துல போய் நிற்கும் போது நமக்குள்ள இருக்கிற உண்மையான நிலையாகிய சாந்தி, அமைதி அங்க நமக்கு மேலோங்கி இருக்கிறத நாம உணர்வோம். அப்போ அந்த நேரத்துல நீங்க கவலையிலேருந்து விடுபட்டுருவீங்க. அவரோட இருக்கிற வரைக்கும் உண்மையான சத்திய நிலையோட நீங்க தொடர்பு கொண்டுட்டு இருப்பீங்க. அவர் எதுவுமே செய்யாம அமைதியா உட்கார்ந்திருந்தாலும் உங்களுக்கு அவருடைய பலன்கிறது தன்னிச்சையாவே கிடைக்குது. அப்போ உண்மையிலேயே அது போன்ற ஒரு மனிதரை நீங்க தேடணும்னு விரும்புனீங்கன்னா உங்களுடைய இதயத்தால மட்டுமே உணர்ந்து
உங்களுடைய மனநிலையை நீங்க கவனிக்கணும். அப்படி கவனிக்கும் போது உங்களுக்கு புரியும். அவரோட இருக்கிற வரைக்கும் மனம் அமைதியா சாந்தமா இருக்கும். எந்த நேரமும் உங்களை தொந்தரவு செஞ்சுக்கிட்டே இருக்கிற உங்களுடைய சிந்தனைகள் இது எல்லாமே உங்களை விட்டு அந்த நேரத்துல விலகிடுது. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நான் தெளிவா சொல்றேன், இதை உங்க மனதுல வச்சுக்கோங்க. உங்களுடைய மனதை எந்த விதத்திலையும் வருத்திக்க கூடாது. அங்க எந்த ஃபோர்ஸையும் கொடுக்க கூடாது. கனத்தன்மைங்கிறது அங்க இருக்கவே கூடாது. மாஸ்டர் பக்கத்துல இருக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய நிலை அப்படின்னு நான் இப்ப சொன்னது ஒரு மெஸ்மரிசம், ஹிப்னாட்டிசம், இந்த மாதிரி ஒரு கீழ்மட்ட விஞ்ஞானத்துல தேர்ச்சி பெற்றவங்களால கூட நம்மளுடைய சிந்தனைகளை விலக்கி மனதினுடைய செயல்பாட்டை முழுவதுமா நிறுத்தி வைக்க முடியும். ஆனா அதுக்கும் மாஸ்டர் பக்கத்துல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய இயல்பான அமைதிக்கும் இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற வேறுபாடு என்ன அப்படின்னா, இந்த ஹிப்னாட்டிசம், மெஸ்மரிசம் இதன் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய அமைதிங்கிறது நம்மளுடைய மனதுல ஒரு விதமான கனத்தன்மையும், சரீரத்துல ஒரு களைப்பு, மந்தத்தன்மை இது எல்லாமே கூட சேர்ந்து உணரப்படும். ஏன்னா அதுல ஒரு ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும். ஆனா மாஸ்டர் பக்கத்துல இருக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அமைதி, லகுத்தன்மை இது எல்லாமே இயல்பா நமக்கு கிடைக்குது. எல்லா இடத்துலையுமே ஒரு சாந்தி நிலவக்கூடிய ஒரு தன்மையை நமக்குள்ள நாம உணர்வோம். இத அவரை பார்த்த முதல் பார்வையிலேயே நம்மளால ஒருவேளை தெரிஞ்சுக்க முடியாம போகலாம். இது சகஜம்தான். ஆனா அந்த மனிதரோட நம்மளுடைய தொடர்பு நீடிக்கும் போது இந்த விஷயத்தை பத்தின தெளிவான குறிப்புகள், அறிகுறிகள் இது எல்லாமே நமக்குள்ள நிச்சயம் புலப்படும் அப்படிங்கிறத சொல்றாங்க. சூர்தாஸ் அப்படிங்கிற ஒரு கவிஞர், அவர் ஒரு முறை கிணத்துல அவர் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய தீவிரமான பக்தர். அவர் ஒரு முறை கிணத்துல தவறி விழும்போது ஸ்ரீ கிருஷ்ணர் அவரை கிணத்துல இருந்து வெளியே காப்பாத்தி கொண்டுட்டு வர்றாரு. அப்போ அவர் கிருஷ்ணர் மேல தான் கொண்ட அன்பால அவர் அப்ப சொன்ன ஒரு புகழ்பெற்ற கவிதை, கிருஷ்ணா, என்னை பலமில்லாதவன் என்று நினைத்து நீ என் பிடியிலிருந்து நழுவுகிறாய். ஆனால் என் இதயத்திலிருந்து உன்னால் வெளியே போக முடிந்தால் அப்போது உன்னை உண்மையாகவே ஒரு ஆண்மகன் என்று நான் ஒப்புக்கொள்வேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் ஒரு பார்வையற்றவர். கிருஷ்ணனுடைய கைகளை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு உங்களை நான் போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயத்த பாபுஜி மாஸ்டர் நமக்கு சொல்லிட்டு, அன்பிற்குரியவர் மேல நாம செலுத்தக்கூடிய அன்புங்கிறது ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சியை நமக்குள்ள உண்டாக்குது. எல்லாருமே தவறு செய்யறாங்க. தவறு செய்யறதுங்கிறது மனிதனுடைய சுபாவம். ஆனா என்னுடைய மாஸ்டர் என்கிட்ட, மற்றவர்களது தவறுகள் அனைத்தையும் நான் மன்னிப்பேன், ஆனால் உன்னுடைய ஒரு தவறை கூட என்னால் மன்னிக்க இயலாது அப்படின்னு சொல்றாரு. என் மேல அவர் கொண்ட விசேஷமான அன்பினால அவர் எனக்கு கொடுத்த விசேஷ சலுகை இது. இதை நினைச்சு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. லைலா மஜ்னுவோட கதை எல்லாருக்குமே தெரியும். தன்னுடைய அன்பிற்குரிய லைலா கிட்டேருந்து பிரிவு ஏற்பட்டதனுடைய காரணமா மஜ்னு உடல்ல சாம்பலை பூசிக்கிட்டு பிச்சைக்காரனா மாறுறாரு. ஓரொரு வியாழக்கிழமையும் லைலா ஏழைகளுக்கு ரொட்டி கொடுக்கறது வழக்கமான ஒரு விஷயமா இருந்தது. அப்போ லைலாவினுடைய நோக்கம் மஜ்னுவும் பிச்சை பாத்திரத்தோட தாங்கிட்ட வரணும் அப்படிங்கிறது, அதாவது அவரை பார்க்கறதுக்காக. அப்படி ஒரு நாள் மஜ்னு வந்தப்போ அவனுக்கு ரொட்டி கொடுக்கறதுக்கு பதிலாக அவனுடைய பாத்திரத்தையே அவள் உடைச்சிடுறாங்க. அவளுடைய இந்த செய்கையால மஜ்னு ஆனந்தத்துல துள்ளி குதிக்கிறாரு. அப்போ எல்லாருமே கேக்குறாங்க, எல்லாருக்குமே லைலா ரொட்டி கொடுக்குறாங்க, ஆனா அவங்க உன்னுடைய பாத்திரத்தையே உடைச்சிட்டாங்க, இதுக்கு போய் நீ சந்தோஷப்பட்டு மதிக்கெட்டவன் போல நடனம் ஆடுறியே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மஜ்னு சொல்றாரு, எனக்கு மட்டுமே கிட்டிய இந்த உபச்சாரம் அவளுடைய விசேஷமான அன்பினுடைய சலுகை இது அப்படின்னு சொல்றாரு. இதுதான் பாபுஜி மாஸ்டர் சொல்றாங்க, மாஸ்டர் கூட நாம அன்போட ஒன்றிணையும் போது அவர் நம்மள கண்டிக்கிறது கூட நமக்குள்ள ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். அவருடைய வசை சொற்கள் எல்லாமே அன்பினுடைய மயக்கத்தால நமக்கு வரும். அப்போ அந்த நிலையில இருக்கிற ஒருத்தர் எப்பவுமே நெறி தவறினவங்களா, ஒழுக்கம் குறைந்தவங்களா இருக்கவே மாட்டாங்க. அதாவது இப்படிப்பட்ட ஒரு பிணக்கத்தை நாம மாஸ்டரோட ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. சாருஜி மாஸ்டர் முதல்ல பாபுஜி மாஸ்டரை பார்க்க போனப்போ அப்பதான் அவர் முதல்ல சந்திக்கிறாரு. அவருடைய அந்த அனுபவம் அதை அவர் சொல்றாரு. மாஸ்டர் எனக்கு முதுக காட்டினவாரு,
ஒரு சுவரை நோக்கி தாழ்வான படுக்கை அறையில படுத்திருந்தாரு. மாஸ்டரை இந்த நிலையில தான் நான் முதல்ல பார்த்தேன். அவர் தன்னுடைய முழங்கால்களை குறுக்கினபடி வலதுபுறம் திரும்பி படுத்திருந்தாரு. அவர் உருவத்துல ரொம்ப சின்னவரா, ஒரு குறிப்பிடும்படி எதுவுமே சொல்ல முடியாத சாதாரணமா மனிதரா தோற்றமளிச்சாரு. அப்போ என்னுடைய முதல் உணர்வே எனக்கு ஏமாற்றம் அளிக்கக்கூடிய ஒண்ணா இருந்தது. இந்த மனிதரா என்ன லட்சியத்திற்கு கொண்டு போய் விட போறாரு அப்படின்னு சொல்லி நினைச்சேன். அதோட தன்னுடைய நடமாற்றத்திற்கே மற்றவங்களுடைய உதவி தேவைப்படும் போல காணப்படக்கூடிய இவர் எனக்கு எப்படி உதவ போறாரு? இந்த மாதிரி நினைச்சே எனக்கு 1/2 மணி நேரம் போயிடுச்சு. இன்னும் சொல்லப்போனா நான் ரொம்ப ஏமாற்றம் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். இவரை பார்க்கறதுக்காக நாம இவ்வளவு தொலைவு வந்திருக்க வேண்டியதில்லைன்னு கூட நினைச்சேன். அப்ப திடீர்னு மாஸ்டர் கண்ணை முழிச்சு என்னை உற்று பார்க்கறாரு. நானும் அவருடைய முகத்தை பார்த்தேன். அப்போ அவர் என்ன முழுமையா ஊடுருவி பார்க்குற மாதிரி இருந்தது. நானும் அவருடைய கண்களையே பார்த்தேன். நான் இதுவரைக்கும் பார்த்த கண்கள்லயே அதுதான் மிகவும் ஆழமான கண்கள். அப்படி பார்க்கும்போது அந்த கண்களுக்கு பின்னாடி நமக்கு இன்னொரு உலகமே தெரியறது மாதிரி இருந்தது. அதாவது வேறொரு உலகத்திற்கு வழிகாட்டுறது மாதிரி அந்த கண்கள் இருந்தது. மாஸ்டருடைய அந்த கண்களுக்குள்ள அண்டவெளி, படைப்பு இது எல்லாமே அடங்கியிருந்தது மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அப்போ அந்த பார்வை என்னை முழுமையாக ஆட்கொண்டு விட்டது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சின்ன வாயில பிரபஞ்சம் முழுவதையுமே யசோதா பார்த்த மாதிரி எனக்கு அப்படி ஒரு உணர்வு ஏற்பட்டது. அப்போ அந்த கணத்துல இவர்தான் என்னுடைய மாஸ்டரா இருக்க முடியும், என்னுடைய லட்சியத்திற்கு இவர்தான் என்னை கூட்டிட்டு போக முடியும்னு உள்ளுணர்வுல நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதை சொல்லிட்டு மாஸ்டரை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு பல கோடி யுகங்கள் தேவைப்படலாங்கிறது உண்மைதான். அதாவது ஒரு உயர்ந்த மாஸ்டர் கிடைக்கிறதுக்கு. ஆனா அவர் என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கும் என் மேல ஆன்மீக பணி செய்யறதுக்கும் அவருக்கு நீண்ட காலம்ங்கிறது தேவையே கிடையாது. அவரோட எனக்கு ஏற்பட்ட அந்த முதல் சந்திப்பு, அவர் நிச்சயமா என்னுடைய இதயத்துல அடி ஆழத்துல ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்கிறாரு. இதை நான் உள்ளுணர்வால உணர்ந்தேன். விதை ஒன்று மிக ஆழமாக விதைக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறது. இதுதான் என்னுடைய முதல் வெளிப்பாடு. மேலோட்டமான நிலையில நான் குழம்பி இருந்தாலும் என்னுடைய மாஸ்டரை நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னுடைய லட்சியத்திற்கான சரியான பாதையில நான் போயிட்டு இருக்கேன். இந்த ஒரு திடமான நம்பிக்கை எனக்குள்ள பிறந்துருச்சு. அப்போ மாஸ்டருடைய பணி ஒருத்தர் அவரோடு மனித நிலையில நேரடியா தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த கணத்துல இருந்தே ஆரம்பிக்குது அப்படிங்கறத சார்ஜி மாஸ்டர் சொல்றாங்க. இப்போ இததான் பாபுஜி மாஸ்டர் முதல் பார்வையிலேயே அந்த உயர்ந்த நிலையில இருக்கிற மாஸ்டரை உங்களால தெரிஞ்சுக்க முடியாம போகலாம். இது சகஜமான விஷயம்தான். ஆனா அந்த மனிதரோட உங்களுடைய தொடர்பு நீடிக்கும் போது இந்த மாதிரி விஷயங்கள்ல தெளிவான குறிப்புகள், அறிகுறிகள் இது எல்லாமே உங்களுடைய இதயத்தினுடைய உள்ளுணர்வு மூலமா கண்டிப்பா நமக்கு புலப்படும். அப்போ அதற்கான உணர்வுகளை இதயம் நமக்கு வெளிப்படுத்தும் போது நாம சரியான பாதையில போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு நிச்சயம் தெரிய வரும் அப்படிங்கறத நமக்கு சொல்றாங்க. இப்போ இந்த மைய மண்டலம்ங்கிற அத்தியாயத்துல பாபுஜி மாஸ்டர் மைய மண்டலத்துல நாம பயணம் செய்யும் போது நமக்கு ஏற்படக்கூடிய அந்த உணர்வு நிலையினுடைய தன்மைகள், உணர்வுகள் அதை பத்தி சொல்றாங்க. அதாவது மைய மண்டலம்ங்கிறது உயர் உணர்வு நிலையினுடைய உச்சகட்ட உயர்நிலை, இன்மைத்தன்மை, பூஜ்யம்னு சொல்லப்படுறது. அந்த உயர்ந்த உணர்வு நிலை நமக்குள்ள காணப்படுது. எல்லா செயல்பாடுகளுமே முடிவுக்கு வரக்கூடிய இடம்தான் இது. அப்போ தெய்வீக மண்டலத்துல தூய்மையா எல்லா லட்சியங்களுமே ஈடேறிவிட்ட ஒரு நிலையில நம்மளுடைய சுயம் உணரப்பட்டு பிறப்பு இறப்புங்கிற முடிவற்ற சுழற்சியிலிருந்து விடுபட்டு நாம இந்த மண்டலத்திற்குள்ள நுழையிறோம். இங்க எந்த ஒரு எண்ணமுமே இல்லாத நிர்வாண நிலை, ஒருமைத்தன்மைன்னு சொல்லப்படுற ஒன்னஸ் அது மேலோங்கி இருக்கு. தனித்துவம்னு சொல்லப்படுற ஒரு சின்ன அடையாளம் அது மெல்லிய பதிவா மட்டுமே இங்க காணப்படுது. நம்மளுடைய செயல்பாடுகள், வரையறைகள் இது எல்லாமே முடிஞ்சு இந்த பிரபஞ்சம் எல்லாமே ஒண்ணுதான் அப்படிங்கிற ஒரு உணர்வு உள்ளும் புறமும் ஒரே மாதிரியா உணரக்கூடிய ஒரு நிலை, எல்லாமே ஒண்ணுதாங்கிற உணர்வு நமக்குள்ள உருவாகுது. இதுதான் நம்மளுடைய இறுதி லட்சியமாகவும் சொல்லப்படுறது. அப்போ மைய மண்டலத்துல நாம பார்க்குற எல்லாமே தூய்மையான சுய உருவில இருக்கக்கூடிய உண்மையான விஷயங்கள். இங்கே கலப்படம் எதுவுமே இருக்கிறது இல்ல. அந்த அளவுக்கு நம்மளுடைய உணர்வுறு நிலை தூய்மையாகவும் எளிமையாகவும் லகுவாகவும் காணப்படுது. யாரு ஒருத்தர் மைய மண்டலத்துல உண்மையிலேயே நீந்தி சென்று ஓரளவு மையத்திற்கு அருகாமையில வராங்களோ
அவங்களுக்கு தான் இறைவனுடைய சுயரூபம்ங்கிறது வெளிப்படுது அப்படின்னு சொல்றாங்க. மையத்துல இருந்து மைய மண்டலத்தினுடைய விளிம்பு வரைக்கும் குவிந்து இருக்கக்கூடிய ஒரு ஒளி வளையம், அதாவது 7 ஒளிவட்டங்கள். இது மைய மண்டலத்தினுடைய முடிவுல ஒரு பெரிய வளையத்தை அமைக்குது. மைய மண்டலத்திற்குள்ள நுழையறதுக்கு அந்த பெரிய வளையத்தை நம்ம கடக்கணும். அதுக்கு துணை புரியறது திறனும் சக்தியும் படைத்த மாஸ்டர். அவருடைய உந்துதலால மட்டும்தான் இது சாத்தியப்படுது. அதை கடந்து அந்த 7 ஒளிவட்டங்களையும் நம்ம கடக்கிறோம். மாஸ்டர்னுடைய துணையோடையும் நமக்குள்ள பணிவுங்கிறது, அகங்காரம் எல்லாமே முடிவடைந்த நிலையில, பணிவு முழுமையா ஆளுமை பெற்றிருக்கிற நிலையில நாம இந்த வளையங்களை கடந்து மையத்திற்கு அருகாமையில வரோம். இப்போ இந்த 7 ஒளிவட்டங்களை பத்தி சொல்லிட்டு அடுத்தது 3வது விஷயம் அகங்கார நிலைகள். 3 நிலைகள்ல நம்மளுடைய அகங்காரம் வெளிப்படுறதா சொல்றாங்க. முதல் நிலைங்கிறது பொதுவா அகங்காரம்ங்கிறது இறை உணர்தலினுடைய ஒரு தடையா சொல்லப்படுறது. இப்போ முதல் நிலையில அகங்காரம் சரீரத்தை முக்கியமா சொல்லக்கூடிய ஒண்ணு. அதாவது நான் தான் சரீரம் அப்படிங்கிறது, நான் தான் செய்யறேங்கிற கருத்து. இது ஒரு ஸ்தூலத்தன்மை, அகங்காரத்தினுடைய அடிமட்டம், சாதாரண மக்களினுடைய நிலை. அடுத்தது இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அடையும் போது சரீரத்தை தவிர்த்து மனம், கடவுள், குரு இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு கர்த்தாவா நினைக்கிறது, ஏதோ ஒண்ணுதான் நம்மள வழி நடத்துது அப்படிங்கிற மாதிரி. இது அகங்காரத்தினுடைய 2வது கட்டம். இன்னும் கொஞ்சம் முன்னேறி வரும்போது சரீரமோ இல்ல ஏதோ ஒன்ன கர்த்தாவா நினைக்கிறது, இது ரெண்டும் இல்லாம எந்த கேள்வியுமே இல்லாம வேலை தன்னிச்சையா நடக்குதுங்கிறத உணரக்கூடிய நிலை. இது அகங்காரத்தினுடைய அடுத்த கட்டமா சொல்லப்படுறது. அப்போ அகங்காரம் இதய மண்டலத்துல ஆரம்பிச்சு அந்த இதய மண்டலம் கடக்கப்பட்ட பின்னாடி அது தன்னுடைய ஸ்தூலத்தன்மையை இழந்து பண்படுத்தப்பட்ட நிலையில மனமண்டலத்துல சரி செய்யப்படுது. மைய மண்டலத்துல அகங்காரம் அறவே நீக்கப்பெற்று மேலே இருந்து நம்மள ஏதோ ஒண்ணு வழி நடத்தி கூட்டிட்டு போகுது. அப்போ இந்த அகங்காரம் முழுமையா பண்படுத்தப்பட்டு பணிவா மாற்றப்படும் போது நமக்குள்ள எந்த செயல்களை பத்தின பதிவுகளுமே ஏற்படுறதில்ல. அது அதுவா இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு, அது கூட மெல்லிய பதிவாதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது 4வது விஷயமா சத்திய நிலை அல்லது சத்தியபதம். அதை பத்தி சொல்லும்போது மைய மண்டலத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது மைய மண்டலத்திற்குள்ள நுழையறதுக்கு முன்னாடியே சத்தியம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நம்ம எல்லாருடைய மனதிலும் பிரதானமா இருந்திருக்கு. ஆன்மீகத்துல மனிதனுடைய வளர்ச்சியில ஓரொரு கட்டத்திலையுமே இந்த பதம்ங்கிறது இருக்கு. இந்த சத்தியம்ங்கிற உணர்வு நமக்கு எப்ப ஏற்படுதுன்னு சொல்றாங்கன்னா, ஸ்தூலத்தன்மை நீங்கும் போது, அதாவது பொருள் முடியும் போது, உலகாதாய சம்பந்தப்பட்ட அந்த மாயை விளக்கப்படும் போது இந்த உணர்வு நமக்குள்ளேந்து உருவாக ஆரம்பிக்குது. அப்போ சைதன்யதான்னு சொல்லப்படுற ஒரு உணர்வு பூர்வமான உந்துதல், இது ஒரு சூட்சுமமான செயல்பாட்டை அடக்கின ஒரு உள்நிலை. அந்த ஒரு தூண்டுதல், சைதன்யதான் சொல்றது உணர்வு பூர்வமான தூண்டுதல், அது நமக்குள்ள ஆரம்பிக்குது. அப்போ அது வரைக்கும் நம்ம சத்தியம்ங்கிற வரையறைக்குள்ளதான் இருக்கோம். ஆனா உண்மையான சத்திய நிலை, தம் அப்படிங்கிற நிலையை அடையறதுக்கு நாம ஆன்மீக பயணத்துல இன்னும் வெகு தொலைவு போகணும். ஆனா அந்த உணர்வு நமக்கு மைய மண்டலத்துல அதிகமாவே காணப்படுது. அதாவது சத்திய நிலை பத்தின அந்த ஒரு உணர்வு, ஒரு பிரதிபலிப்பு அப்படின்னு சொல்லலாம். அப்போ உண்மையான சத்திய நிலைங்கிறது இயக்கமற்ற தன்மை, இன்மைத்தன்மை, பூஜ்யம். அந்த மூல முதல தேடிதான் நம்ம போகிறோம். அதுதான் எல்லா மருந்தினுடைய ஆதாரம், மூல சக்தி, தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலை. உண்மையான யோகிகள் ஓய்வெடுக்கக்கூடிய அந்த இடம், அதுதான் மையம் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்போ மையம்ங்கிறது தான் பிரதானமான இடம். அங்க சக்தி, விசை இது எதுவுமே கிடையாது. சரீரத்தோட வாழும் போதே அந்த நிலையை அடைய முடியும் அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்றாங்க. அதாவது லிவிங் டெத் கண்டிஷன். நாம இந்த உலகத்துல எல்லா செயல்பாடுகளுமே ஈடுபட்டு இருக்கிற அந்த நிலையிலேயே, இந்த கட்டத்திலேயே அந்த உயர்ந்த நிலையை நம்மளால அடைய முடியும். அந்த மையம் தான் முழுமையான இன்மைத்தன்மை, ஜீவிதத்தினுடைய சாராம்சமாகவும் சொல்லப்படுறது. அங்க ஒரு சப்தமோ அசைவோ கற்பனைகள் வார்த்தைகள் இது எதுவுமே நமக்குள்ள உருவாகிறது இல்ல. அப்படி ஒரு ஆச்சரியமான நிலை கொடுக்கக்கூடியதுதான் அந்த மையம். மையத்திற்கு அருகாமையில முக்தியடைந்த ஆன்மாக்கள் நீந்தக்கூடிய இடம் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ அந்த மாதிரி முக்தி பெற்ற ஆன்மாக்களை மாதிரியே நம்மளுடைய வாழ்நாளிலேயே நாமளும் அந்த இடத்தை அடைய முடியும். அப்போ அந்த நிலையை அடைஞ்சிட்டோம்னா உடலை துறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல நம்மளுடைய நீந்துதல்ங்கிறது ஆரம்பிக்குது. உடலை துறந்ததுக்கு அப்புறமாவும் அது தொடருது. இப்போ இந்த மையம் எங்க இருக்குன்னு சொல்றாங்கன்னா, மண்டையோட்டிற்கு மனிதனுடைய மண்டையோட்டிற்கு பின்புறம் ஆக்சிபிடல்
பிராமினன்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பிடரியில அமைஞ்சிருக்கு. உண்மையான சத்திய நிலைங்கிறது தான் இந்த மையம். அதோட நேரடியான தொடர்பு கொண்டது. இது ஒரு கூழ் மாதிரி காணப்படுது. இதனுடைய நிறம் அப்படின்னு பார்க்கும்போது உதயகால சாம்பல் நிறம் அல்லது அதனுடைய ஒரு மெல்லிய பிரதிபலிப்புன்னு சொல்லலாம். அடுத்தது 6வது விஷயமா, மையத்திற்கு அருகாமையில இருக்கிற உள்ளுரைந்த இயக்கம். மையம் உள்ளுரை இயக்கத்தை மட்டுமே நிர்வாகம் செய்யுது. உள்ளுரைந்த இயக்கத்துல இருக்கிற அந்த சக்திகள் மூலமா பிரபஞ்சம் உருவாகிறதுக்கான காலம் வரும்போது அந்த இயக்கத்தினுடைய சக்தியின் மூலம் முதல்ல ஒரு சின்ன அதிர்வு ஷோப் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டு, அப்போ அதுல இருந்து மீன் முட்டைகள் மாதிரி பல உயிரணுக்கள் உருவாச்சு. அதுல இருந்து வெளிவந்த முதல் உயிரணு, அதுதான் தலைமை உயிரணுன்னு சொல்லப்படுறது, மாஸ்டர் செல். அந்த தலைமை உயிரணு தான் இன்னைக்கு நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த உலகத்தோட நேரடியா சம்பந்தப்பட்டிருக்கு. அப்போ அங்க இருக்கிற பல வகையான மீன் முட்டைகள் மாதிரியான உயிரணுக்கள், அது எத்தனை இருக்கோ அத்தனை பிரபஞ்சங்கள் இந்த உலகத்துல காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஓரொரு உயிரணுவும் அதிகப்படியான சக்தி வாய்ந்தது. தலைமை உயிரணுவோட இந்த உலகம், நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த உலகம் நேரடியா சம்பந்தப்பட்டிருக்கிறதுனாலதான் இந்த உலகத்துல இருக்கிற மகாபுருஷர் மாதிரி வேற உலகத்துல காணப்படுறது இல்ல. அப்போ நமக்கு மட்டும்தான் இந்த மகாபுருஷருங்கிறவர் இருக்கிறாரு. அதாவது இந்த உலகத்துல அவர் மையத்தோட 2.5 கலந்த நிலையில இருக்கிறவர். இந்த உலகத்தினுடைய மாற்றத்திற்காக கீழிறங்கி வந்திருக்கிறவர். அப்போ அவரோட நாம நேரடியா ஒரு பிணைப்பை ஏற்படுத்திக்கிட்டு நம்மளுடைய பயிற்சியை தொடர்ந்து செய்யும் போது நம்மளாலையும் அந்த இறுதி நிலையை அடைய முடியும், ஆன்மீகத்துல உயர்ந்த நிலைகளை காண முடியும் அப்படிங்கிறத மாஸ்டர் நமக்கு சொல்றாங்க. இப்ப இருக்கிற காலகட்டத்துல இன்னைக்கான விஞ்ஞானத்துல பலவிதமான ஆராய்ச்சிகள், அதாவது ஆன்மீகத்தை பத்தின ஆராய்ச்சிகள் உதாசீனம் செய்யப்பட்டு வருது. ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு, தீர்வு காணறதுக்கு இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. ஆனா ஆழ்கடல்ல மூழ்கி எழுப்பவரால மட்டும்தான் முத்தை எடுக்க முடியும். அப்போ ஆன்மீகம் அப்படிங்கிறது ஒரு எளிதான விஷயம். அதுல வெற்றி அடையறதுக்கு அதிக காலம்ங்கிறது ஆகிறதில்ல. ஒருத்தர் நம்பிக்கை, பக்தி அதை வளர்த்துக்கிறது தான் ரொம்ப அவசியம். நாம நம்ம கூட வாழக்கூடிய மாஸ்டரோட முழுமையா இணைச்சுக்கிட்டு அவர் சொன்ன வழிகாட்டுதல்ல பயிற்சிகளை தொடர்ந்து செய்யும் போது நம்மள மாஸ்டர் உயர்ந்த நிலைகளுக்கு கூட்டிட்டு போகிறாரு. இதுதான் சார்ஜி மாஸ்டர் நமக்குள்ள சில கேள்விகளை கேட்டுக்க சொல்றாரு. அதாவது, நான் இருக்கிறேன், என் மாஸ்டர் இருக்கிறார், எங்களது தொடர்பு எவ்வாறு இருக்கிறது? இந்த தொடர்பு உண்மையானதா பொய்யானதா? ஒரு கனவை போன்று நிலையற்றதா அல்லது நிலையானதா? அவரை என் மாஸ்டர் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேனா? அவர் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா? எதற்காக அவர் ஏற்றுக்கொண்டார்? அபியாசிகளில் ஒருவர் அதிகமாகி இருக்கிறார் என்றா, அல்லது என்னை ஏதோ ஒன்றாக ஆக்குவதற்காகவா? நான் இங்கு எதற்காக வந்தேன்? எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கா, அல்லது ஏதோ ஒன்றாக உருவாவதற்கா? அப்படி உருவாவதற்கான வழி என்ன? எப்போது ஆவேன்? எப்படி ஆவேன்? என்னவாக ஆவேன்? இந்த ரீதியில இந்த சொல்லப்பட்ட இந்த கேள்விகளை ஓரொருத்தரும் நீங்க சிந்திக்கிறீங்க அப்படின்னா இந்த ஹார்ட்ஃபுல்னஸை பத்தி, அதாவது சகஜ மார்க்கத்தை பத்தி படிக்கிறதுக்கோ கேட்கறதுக்கோ எதுவுமே அவசியம் கிடையாது. உங்களுக்கு உள்ள இருந்தே ஒன்னொன்னுத்துக்குமான விடையும் கிடைக்கும். அப்போ இந்த கேள்விகளை நீங்க கேட்டு அதற்கான விடைகளா நீங்க மாறும்போது இந்த மாதிரி செய்யறவங்க வருங்காலத்துல முற்றிலும் மாஸ்டர் போலவே ஆகக்கூடிய நாள் ஒன்று வரும் அப்படிங்கிறத மாஸ்டர் நமக்கு உறுதியா சொல்றாங்க. இதோட மைய மண்டலம்ங்கிற அத்தியாயத்தை மாஸ்டர் முடிச்சிருக்காங்க. மாஸ்டருக்கு நன்றி. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி.